மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். அறிவு கூர்மையின் அடையாளமாக திகழ்வீங்க நீங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக புரிந்து கொள்ளும் தன்மை உடையவர்கள் நீங்கள். இந்த மே மாதம் உங்கள் வாழ்க்கையில் சில சுவாரஸ்யமான திருப்பங்களை கொண்டு வரப்போகுதுங்க. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். மே மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குன்னு கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம் வாங்க. வணக்கத்திற்குரிய மிதுன ராசி நேயர்களே, மே மாதம் 2025 உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் கலவையான பலன்களை தரப்போகுதுங்க. சில விஷயங்களில் கவனம் அதிகமாக தேவைப்படுகிறது. மாதத்தோட முதல் பகுதியில் சூரியன் உங்கள் ராசிக்கு 11வது வீட்டில் இருக்கிறதுனால சில நல்ல விஷயங்களும் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் அதே சமயம் கொஞ்சம் செலவுகளும் வரலாம், பார்த்து செலவு பண்ண வேண்டும். 2வது வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபமும் வரலாம், அதை கட்டுப்படுத்த வேண்டும். புதன் கிரகம் சாதகமான இடத்துல இருக்கிறதுனால தகவல் பொறுப்புகளும் நல்லாவே இருக்குங்க. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆன்மீகத்தில் கவனம் செலுத்துங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்க போகுதுங்க. பொதுவாக மே மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை எப்படி சிறப்பாக்குறதுன்னு தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசியில் மாணவர்களுக்கான மே மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதம் மாணவர்கள் ரொம்பவே நல்லா படிப்பில் ஆர்வம் காட்டுவாங்க, அதற்கான முயற்சிகளையும் எடுப்பாங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுல அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குங்க. உங்கள் டீச்சர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க சொல்லுகிறதை கேட்க வேண்டும். தேர்வுக்காக தயாராகிறவங்க நல்லா படிங்க, வெற்றி நிச்சயம் உண்டாகும். உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து படிக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லா புரிதலை உண்டாக்கும். விளையாட்டுலேயும் ஆர்வம் காட்டுவீங்க, அதே சமயம் படிப்பையும் மறக்காதீங்க. உங்களுடைய ஞாபக சக்தி இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க, படித்தது நல்லா ஞாபகம் இருக்குங்க. பொதுவாக கல்வி விஷயத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா முன்னேற்றம் இருக்குது. நல்லா படித்து நல்லா மார்க் வாங்குங்க. எங்களுடைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். மே மாதம் உங்கள் காதல் வாழ்க்கை மற்றும் குடும்ப உறவுகள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். உங்கள் துணையோடு நீங்கள் அதிக நேரம் செலவழிக்கிறது ரொம்பவும் முக்கியமாகும். ஒருத்தருக்கு ஒருவர் புரிஞ்சு நடந்துக்கோங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை அன்பாலே எல்லாத்தையும் சரி பண்ணிட வேண்டும். நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை சரியாக வெளிப்படுத்துகிறது உறவுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. வீட்டில் அமைதியான சூழ்நிலை நிலவும், சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் குடும்பத்தோட ஒரு சின்ன சுற்றுலா போகிறது மனதிற்கு ரொம்பவும் சந்தோஷத்தை கொடுக்குங்க. பொதுவாக மே மாதம் உங்கள் குடும்ப வாழ்க்கை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். மிதுன ராசியில் வேலை மற்றும் தொழில் முன்னேற்றங்கள் எப்படி இருக்க போகிறதுன்னு பார்ப்போம் வாருங்கள். இந்த மாதம் உங்கள் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அவசரப்படாமல் வேலை செய்ய வேண்டும். புது முயற்சிகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து செயல்பட வேண்டும். உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருப்பாங்க, அவங்க உதவியை நாட வேண்டும். தொழில் பண்ணுறவங்களுக்கு புது முதலீடுகள் பண்ணுறதுக்கு இது சரியான நேரமாக இருக்காது, கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். புதன் சாதகமாக இருக்கிறதுனால உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்பவே நல்லா இருக்குங்க, அதுவும் உங்களுக்கு உதவும். மேலதிகாரிகளோட நல்லுறவு வச்சுக்கோங்க, அதுவும் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. நீங்கள் புதிதாக ஏதாவது கற்றுக்கணும்னு நினச்சா கூட இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கும், அது உங்கள் கரியருக்கும் உதவுங்க. பொதுவாக வேலை மற்றும் தொழிலில் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்கும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, பொறுமையாக இருங்க. பண விஷயத்தில் மே மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த மாதம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க, பார்த்து செலவு பண்ண வேண்டும். சேமிக்கிற பழக்கம் ரொம்பவும் முக்கியங்க, அது எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவும். யாரையும் நம்பி அதிகமாக கடன் கொடுக்காதீங்க, அது பிரச்சனையை தான் உண்டாக்கும். புத்திசாலித்தனமான முதலீடு பண்ணுறதை பற்றி யோசிங்க, ஆனால் அதான் நல்லா விசாரித்து பண்ண வேண்டும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுல கொஞ்சம் செலவுகள் அதிகமாகவே இருக்குங்க. திடீரென அன்எக்ஸ்பெக்டட் செலவுகளும் வரலாம், அதற்கும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். பொதுவாக பண வரவும் செலவும் கலந்து தாங்க இருக்கும், பார்த்து தான் சமாளிக்க வேண்டும். உங்கள் பட்ஜெட்டை சரியாக போட வேண்டும், அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிக்கனமாக இருங்க. மிதுன ராசிக்காரர்களின் உடல் ஆரோக்கியம் மே மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். பொதுவாக இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் நல்லாவே இருக்குங்க, எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஆனாலும் நீங்கள் உங்கள் உணவில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். சத்தான உணவுப் பொருட்களை சாப்பிட வேண்டும். தினமும் உடற்பயிற்சி செய்கிறது ரொம்பவும் நல்லது, அது உங்களை சுறுசுறுப்பாக வச்சுக்கக்கூடும். மன அழுத்தத்தை குறைக்க யோகா மெடிடேஷன் பண்ண வேண்டும், அது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. போதுமான அளவு தூங்குங்க, அது உங்கள் உடம்புக்கு ரொம்பவும் முக்கியமாகும். வெளியில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க, சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் உடல் சொல்லுறதை கேளுங்க.
ஏதாவது பிரச்சனைனா உடனே டாக்டரை போய் பாருங்கள். பொதுவாக இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் நல்லாவே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. மே மாதத்தில் மிதுன ராசிக்காரங்க எதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. எல்லா விஷயங்களிலும் பொறுமையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயங்களிலும் அவசரப்படாமல் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். யாரையும் முழுசாக நம்பி ஏமாறாதீங்க. எல்லாரையும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்க. யார் மனதையும் காயப்படுத்திடக்கூடாது. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து செயல்பட வேண்டுங்க. வாகனத்தில் போகும்போது ரொம்பவும் கவனமாக இருங்க. விபத்துகள் நடக்கக்கூட வாய்ப்பு இருக்குங்க. பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் ரகசியங்களை எல்லாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. பொதுவாக இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் மே மாதத்தை நல்லா கடத்திடலாம். பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. மே மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எதெல்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் வாங்க. பொறுமையாக இருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. உங்களுடைய திறமையை நம்ப வேண்டும். அது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. அதிகமாக உணர்ச்சி வசப்படுறதை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டுங்க. சோம்பேறித்தனத்தை தவிர்க்கிறது மிகவும் நல்லது. சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். உங்களுடைய உள்ளுணர்வை நம்புங்க. அது உங்களுக்கு சரியான வழியை காட்டுங்க. மற்றவர்களுக்கு உதவி பண்ணுறதுல உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அதுவும் ஒரு விதமான அதிர்ஷ்டம்தாங்க. பொதுவாக இந்த மாதம் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக நினைங்க, நல்லதே நடக்கும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். மிதுன ராசிக்கான பரிகாரங்களை பற்றி பார்ப்போம். புதன்கிழமை தோறும் பெருமாளை வழிபடுங்க. பச்சை நிற மலர்கள் சாற்றி பிரார்த்தனை பண்ணுங்க. ஏழை எளியவர்களுக்கு கல்வி உதவி செய்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மே மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பொறுமையையும் கவனத்தையும் வலியுறுத்தும் மாதமாக இருக்க போகுதுங்க. எல்லா விஷயத்தையும் நிதானமாக கையாள வேண்டும். நன்றி. மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்.